அப்பத்துல இருந்து அவ நிறைய கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்து அவ எந்த புக்கு படிக்கிறாளோ அந்த புக்குக்குள்ள நல்லா இன்வால்வ் ஆயிடுறா. அதான் உண்மைன்னு நம்பி ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்குவா. அவளுக்கு எப்படியாவது குணப்படுத்திடலான்னு எல்லா வகையிலையும் முயற்சி பண்றேன் சார். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் கால் மீ. போயிட்டு வரட்டுமா? ஓகே. நந்தினி, மழை பெய்யுதான்னு கொஞ்சம் பாரு. ஓகேப்பா. மழை ஒன்றும் பெய்யலையே. மழை ஒன்றும் பெய்யலப்பா. நந்தினி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஒரு நிமிஷம்ப்பா, இப்ப வந்துடுறேன். முன்னால் முடியும் தோழா, முன்னால் எழுந்து வாடா. சார், நாங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அப்படிதான் ஆகும். சரி விடுங்க சார், நானும் போகணும். மேலையா? மேலே இல்லை, கேரளாக்கு. சார், நீங்க எங்க போறீங்க சார்? கேரளாக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சார், உங்க ஃபேஸை பார்க்கும்போதே நினைச்சேன் சார், மோகன்லால் மாதிரியே இருக்கு. அலுமதி ஹபீபு, அலுமதி ஹபீப் வந்தாலே அலுமதி ஹபீபு. தேங்க்யூ சார். சார், சிஸ்டர் யாரு? என் பொண்ணுப்பா. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர், என்ன ஒரு டைப்பா இருக்காங்க, காது கேட்காதோ? கொன்னுடுறேன், எல்லாத்தையும் கொன்னுடுறேன். நந்தினி, ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். நந்தினி வேண்டாம், சொல்றேன்ல. இவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? சார், கொன்னுடுறேன். வண்டியை நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார். என்ன சார் இது? உங்க எல்லாரையும் கொன்னுடுறேன். சார் சார், பயமா இருக்கு சார், நிறுத்துங்க சார். பயப்படாத சார், ப்ளீஸ் சார், வண்டியை நிறுத்துங்க சார். அவ இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கான். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். என்ன சார் நடக்குது இங்க? என்ன சார் இது? பைத்தியக்கார பொண்ணோட என்ன கூட்டிட்டு வரீங்க? ஏதாவது நடந்துருச்சுன்னா? பெரிய தைரியசாலின்னு சொன்ன. தைரியசாலி தான் சார் நான். ஆனா எங்க ஊர்ல இங்க இல்ல சார். அங்க அதுக்குன்னு போய் காட்ட முடியாதுல்ல சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். எல்லாம் என் நேரம் வந்து நல்லா மாட்டிக்கிட்டே இதுகிட்ட. என்ன அங்கேயே நிக்கிறா? ஒருவேளை பைத்தியம் இங்க வந்தது சரியாயிடுச்சா என்னன்னு தெரியலையே. என்ன கருமண்டா இது? சே. என்னாச்சு உங்களுக்கு? இங்க நின்று என்ன யோசிக்கிறீங்க? வாங்க சிஸ்டர், நம்ம போலாம். சிஸ்டர், ஐயோ, இது பீஸா இல்ல லூசா? சின்னி, ஏ சின்னி. சின்னி எதுக்கு வேணும்? நீங்க யாரு?
அடேய் அக்கா என்ன கேக்குறாங்களோ அதை உடனே நீங்க யாரு? சொல்லுங்க. இல்லைன்னா அடிச்சு வாயால உடைச்சிருவாங்க. ஏய் என்னாச்சு? யார் நீங்க? நந்தினி அப்பாடா. வந்து இங்க உட்காரு. அக்கா வாங்க வாங்க. அக்கா வாங்க உட்காருங்க. ச்சே. என்ன வேணும் சார்? காஃபி. ஓகே சார். தேங்க்யூ. காப்பியா சுட தனியா இவ்வளவு கேவலமா இருக்கேன். பைத்தியம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா? என்னடா இது? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. டேய் உன்னை விட மாட்டேன்டா. சார் உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொண்ணுக்கு ஒரு பெரிய கும்பிடு சார். நீங்களும் வேணாம், உங்க லிப்டும் வேணாம். ஏதாவது பாட்டு வண்டியாவது புடிச்சு நான் கேரளாக்கு போய்க்கிறேன் சார். ஆள விடுங்க சார். என்ன என்னாச்சுமா? அப்பா அவனை நான் கொன்னுடுறேன்ப்பா. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்ப்பா. நந்தினி எல்லாம் சரியாயிடும். வாமா வா. அவனை கொன்னுடுறேன்ப்பா. வாங்க. யாரு நீங்க? இந்த நடுராத்திரியில நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பியூட்டிஃபுல் லேடிக்கு அச்சா லேடி. ஹேய் ராஜேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஒரு வாட்டி என் பொண்ணை உங்ககிட்ட காட்டலான்னு கூட்டிட்டு வந்தேன்டா. எப்படிமா இருக்க? வணக்கம் அங்கிள், நல்லா இருக்கேன். சரி, நீ மேலே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. ஓகே அங்கிள். ஏய், நீ போய் அவளுக்கு ரூமை காட்டு. நீங்க வாங்கம்மா. அப்புறம் என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைடா, என் கவலையில் நந்தினியை பற்றி தான்டா. ஆமா, நீங்க என்ன ஊரு? இந்த பக்கம் வாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? வாய் திறந்து பேச என்ன முத்து ஏதாவது கொட்டிக்குமா என்ன? இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க, உங்க ரூமு மேலதான். எனக்கெல்லாம் தெரியும். சரியான சைக்காவா இருக்கும் போல. எவ்வளவு ஆட்டாலும் நம்ம கூலாக்கிடலாம்.
ஆ ஒரு திருடன் அவங்க தங்கச்சிய அமெரிக்காக்கு அனுப்புறதுக்கு சின்ன சின்ன பொருள், பென்சில், பென்னு இந்த மாதிரி பொருட்களை திருடிக்கிட்டே இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சிய படிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா ஒன்றும் பண்ண முடியாம கடைசியில ஒரு வீட்டுல திருடலான்னு யோசிச்சு அந்த வீட்டுக்குள்ள புகுந்தான். அந்த வீட்டுக்கிட்ட அப்படி இப்படின்னு எட்டி பார்த்துட்டு மெதுவா உள்ள கிளம்பினான். வீடு பெருசா இருக்கு, பெருசா திருடலாம். யாராவது இருக்காங்களா இல்லையான்னு அப்படி இப்படி திரும்பி பார்த்து உள்ள வரதுக்காக மெதுவா வழி ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருந்தான். பூனை மாதிரி மெதுவா மெதுவா அப்படியே உள்ள வந்தான். அக்கம் பக்கத்துல பார்த்து மெதுவா உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவ அதிர்ஷ்டத்துக்கு டோர் திறந்தே இருக்கிறதுனால மெதுவா உள்ள வந்து டோரை லாக் பண்ணிட்டான். மெதுவா அப்படி இப்படி நடந்து வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருந்தான். ஒன்னும் கிடைக்காததுனால மெதுவா மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணான். மேல ஏறி வந்து அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியா நல்ல ஃபிகரா இருக்கே. மேடம், வாட்டர் வாட்டர். ச்சே! திருட்டுங்களா? வீட்டுக்குள்ளே வருவியாடா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? நான் பண்றேன் பாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வருவ? எனக்கே வந்து தண்ணி குடிக்கிறியா? உன்னை கொன்னுடுறேன்டா. உயிரோடவே இருக்கக்கூடாது. உன்னை மாதிரி ஆளா உயிரோடவே இருக்கக்கூடாது. நிறுத்துமா, இவ்வளவு திமிர்றா நிறுத்துன்னு உனக்கு? சொல்றேன்ல. ஐயோ ஏமா எப்பா முதல்ல கேளு. இழுத்து போவாங்க அந்த பொம்பளையா. அட சொன்ன கேளு. தொல்லையா இருக்கு. மாட்டேன்டா. நிறுத்துமா நந்தினி. உன்னை விட ஐயோ மாட்டேன்டா. எப்பா ஆள விடுறா சாமி. இப்படி வா. ச்சே! நந்தினி, அமைதியா இருமா, அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல, பதறாத. ராஜேஷ், நீ சொன்ன மாதிரி அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நாளையில இருந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? சரிடா. ஆ